சார் கிண்டல் பண்ணுவாங்களா சார்? முதல்ல ஒத்துட்டாலும் அதுக்கப்புறமா டவுட்டில் கேட்பாப்புல. ஆக்சுவலாக அந்த கிளைமேக்ஸ் நீங்கள் படம் பார்த்தீங்களா? பார்த்துருக்கேன். அதில் வந்து நாங்கள் வில்லன் கேரக்டர் தான் சாகடிக்கிறதா வச்சுருந்தோம். முதல்ல ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு அஜித்துக்கு ஃபுல்லாக கதை சொன்னதுக்கப்புறம், சார் எல்லாம் நல்லா இருக்குது சார், எதுக்கு சார் வில்லன்ஸ் ஆகணும், என்ன சார் தப்பு பண்ணான், அவங்க அம்மாவுக்காக அவங்க அம்மா கூடவே இருந்தான், அவங்க அம்மா வந்து பைத்தியம் ஆகிட்டான்ட்டு அவன் வில்லன் ஆகிட்டான், வில்லன் மாதிரி வில்லத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவன் எதுக்கு சார் சாகணும், தப்பு பண்ணது என்னமோ பெரியவர் தானே, தப்பு இல்லையா, அது வந்து அவங்க அம்மா பண்ண தப்புனால தானே அவர் தப்பு பண்ணார், ஏதோ ஒன்று அவன் பண்ணதுனால தானே எதுவும் பண்ணச்சு, அவர் தான் சாகணும் அப்படின்னு சொல்லி ஃபாதர் கேரக்டர் தான் சாகணும்னு சொல்லி சொன்னது வந்து அஜித் தான். அதில் சிவசங்கர் மாஸ்டருடைய அவருடைய பாடி லாங்குவேஜெல்லாம் அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அவர் பேசுகிறதே அப்படி தான் இருக்கும். அவர் இன்ஸ்பிரேஷனில் தான் நான் வந்து அந்த கேரக்டருக்கே சிவசங்கர்னு வச்சு சிவசங்கர் மாஸ்டருக்கு வந்து ஒரு அதில் இந்த படத்தில் ஒரு சாங் கொடுத்து அவர் ஷூட்டிங்லலாம் கூட வச்சுருந்து அவர் நீங்கள் வெத்தலை போடுங்க சார்னா அவர் எப்போ வெத்தலை போடுறாங்கன்னு சரி அஜித்தை பார்ப்பார், அப்படி வெத்தலை எடுத்து இந்த விரலில் தான் சொன்னால் எடுத்து அப்படி பண்ணுவார், அப்படி தள்ளு அப்படி போடுவார். இதெல்லாம் எல்லாம் அந்த சிவசங்கர் மாஸ்டர்கிட்ட இதெல்லாம் பார்த்துக்கிட்டது. அந்த இது போட்டால் கூட அதில் ஒரு முத்திரை அந்த கிளாக்கில் அது மாதிரி சின்ன சின்ன மேட்டர்லாம் வந்து ஃபுல்லாக இன்வால்வ் பண்ணி பண்ணதான். ரொம்ப தைரியம் வேணும் அந்த கதையை பண்ணுறதுக்கு. ஹீரோஸ் எல்லாம் அவ்வளோ ஈஸியாக அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா சில படங்கள் வந்திருக்கு தைரியமாக எல்லாம் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னோடி அஜித்து தான் சொல்லுவேன். ஏன்னா அது தைரியமாக அஜித் அப்போவே பண்ணிட்டேன், எவ்வளோ பெரிய சூப்பர் ஹீரோவாக இருக்கார் இப்போது, அன்றைக்கே பண்ணிட்டேன் அவர் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ காஞ்சனாவில் வந்து சரத்குமார் அது ரோல் போனால் தான் சொல்லட்டும். இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த சூப்பர் டீலக்ஸில் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு படம் வந்துச்சு, அதெல்லாம் வந்து அப்போவே அஜித் வந்து அப்போ ஒரு பெரிய ஹீரோவாக இருந்தாலும் அது தைரியமாக ஏற்றுக்கிட்டது. ஒரு படம் தேட்டரில் படம் பார்த்துட்டு இந்த மாதிரி ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களான்னு முதல்ல ஒத்துட்டாலும் அதுக்கப்புறமா டவுட்டில் கேட்பாப்புல. கண்டிப்பாக கிண்டல் பண்ண மாட்டாங்க. நீ எதிரின்னு யாராவது நினச்சா அவங்க கூட வந்து கிண்டல் பண்ண மாட்டாங்க. ஏன்னா எடுத்த உடனே எப்போ தெரியுது அந்த கேரக்டர் வந்து ஃபெமினைன் மாதிரி இருக்கான்றது செகண்ட் ஹாஃபில் வருது. நீ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே ஃபாதர் 2 சன்ஸ்னு வந்துருச்சு. ஒரு ஃபாதர் 2 சன்ஸ், அந்த ஃபாதருடைய ஃப்ளாஷ்பேக் தான் ஃபெமினைன் கேரக்டர். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி வந்து கிண்டல் பண்ண முடியும்? நான் 46-47 படம் பண்ணியிருக்கேன் 30 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில். எனக்கு வந்து 2 ஹீரோஸ் தான் கேள்வியே கேட்காம இது எதுக்கு சார் இந்த ஷாட்டு, இது எதுக்கு பண்ணுறீங்கன்னு கேள்வியே கேட்காம என்ன சொன்னாலும் பண்ணிட்டு கொடுத்தவங்க 2 பேர் தான். ஒன்று தமிழ்நாட்டில் வந்து அஜித், ரெண்டாவது இங்கே பாலகிருஷ்ணன் அப்படின்னு. ஆனால் டவுட்ஸ் இருக்கும். அது வந்து சார் கிண்டல் பண்ணுவாங்களா சார், சார் இது இப்படி பண்ணுவா சார், இந்த நடை இப்படி பண்ணுவா சார். நடக்கும்போதே நான் வந்து அதை வந்து ரெமோன்னு ஒரு படத்தில் நடிக்கும்போதே அவன் வந்து நர்ஸாக நடிச்சிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சிவகார்த்தின்னு சொல்ல கொஞ்சம் மேலே கொஞ்சம் ரஜினி சார் மாதிரி லுக்கு பாரு, கொஞ்சம் பின்னாடி சிவாஜி சார் மாதிரி கொஞ்சம் பேக்கு கொஞ்சம் பின்னாடி வரணும் அப்படின்றதெல்லாம் வந்து நான் ஸ்பாட்டில் அஜித் நான் நடக்கும்போது நான் சொல்லிகிட்டே இருப்பேன், நடந்து வாங்க கொஞ்சம் சிவாஜி அப்படின்னா கொஞ்சம் அந்த பேக்கில் போவோம் பட்டாக்ஸ், சிவாஜி சார் கொஞ்சம் ரஜினின்னா அந்த லுக் அப்படி போவோம், கொஞ்சம் நீலாம்பரி அப்படின்னா அப்படி போவோம். அந்த அந்த ஃபீல்லாம் கொண்டு வரதுக்கு நாங்கள் முதல்ல சொல்லுவோம் நீலாம்பரி அப்படின்னா மேலே ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பேன் ஏதாவது குறைஞ்சதுன்னா. நல்ல கோஆப்ரேட்டிவான ஒரு ஆர்டிஸ்ட்.